ஹலோ மக்களே, ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்ட மசோதா என்னவென்றால் தொகுதி மறுவரைவு. தொகுதி மறுவரைவுனா என்ன? யாருக்கெல்லாம் தொகுதி மறுவரைவு அப்படின்னா என்னன்னு தெரியும்? நம்ம திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு அந்த தொகுதி மறுவரைவு சட்ட திருத்த மசோதாவை இந்த அளவுக்கு ஏன் எதிர்க்கு? யாராச்சும் கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களா? அது மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இந்த சட்ட திருத்த மசோதா. தொகுதி மறுவரைவுனா என்ன? இப்ப நம்ம இந்தியால 543 எம்பிஸ் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் 39 எம்பி, தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்காங்க. அதே ஊபி, பீகார் அப்படின்னா ஊபியில், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 80 எம்பி இருக்காங்க. அந்த ஊபி யாரோட கூட்டணி? நம்ம ஒன்றிய பாஜக அரசோட கூட்டணி. எதற்கு தமிழக அரசு இதை ரொம்ப முற்றிலும் எதற்கு? ஏன் அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கை கொண்டு இந்த தொகுதி மறுவரைவு எம்பிகளை அந்தந்த ஸ்டேட்ல கூட்டுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 500 கிட்ட இருக்கிற இந்த எம்பிகளை 800 கிட்ட ஆக்க போறேங்காங்க. அதனால இப்ப என்ன ஒரு பலன் ஒன்றிய பாஜக அரசுக்கு? இப்ப தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்காங்க. இதுவே தொகுதி மறுவரைவு வந்தா ஒரு 50, 60 அவ்வளவுதான். அவ்வளோ எம்பிகள் தான் கூடுவாங்க. எக்ஸ்ட்ரா 20 கூடுவாங்க, அவ்வளவுதான். ஏன் அப்படி கூடுதாங்க? இது எல்லாம் ஒரு பிளானிங், திட்டம் தீட்டியிருக்காங்க. என்ன திட்டம்? இவங்க கடந்த 50 ஆண்டுகளாக இந்த தென் மாநிலங்களில் மட்டுமே இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த சொல்லி விழிப்புணர்வு அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் அந்த ஊபி, பீகார் அந்தந்த மாநிலங்களில் அப்படிப்பட்ட எந்த ஒரு விழிப்புணர்வு, எந்த ஒரு எதுவுமே ஒரு இல்லாமல், அவங்க இஷ்டத்துக்கு விழிப்புணர்வு இல்லாம மக்கள் ஜனத்தொகை கூடி வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த மக்கள் தொகையை கொண்டுதான் இந்த எம்பிகளை கணக்கெடுப்பாங்க. இப்போ ஊபி 80 இருக்காங்க. இப்போ தற்போதைக்கு மக்கள் தொகையை வச்சு கணக்கெடுத்தாங்கன்னா 120, 130 வரை போகலாம். பீகார் அதே மாதிரி கூடலாம். இந்த பீகாரும் ஊபியும் நம்ம பாஜக ஒன்றிய அரசோட கூட்டணி கட்சிகள். இப்போ இவங்களுக்கு கூடுச்சு அப்படின்னா ஈஸியா அவங்க எம்பிகளை ஒன்றிய அரசுக்கு ஓட் பண்ண சொல்லி திரும்ப இந்த பாஜக ஒன்றிய அரசு தான் ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும். அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இவங்க இப்படி பண்றாங்க. தமிழக அரசு இதை முற்றிலும் எதிர்க்கிறது. எல்லாம் திட்டம், 50 வருட திட்டம். இன்றைக்கு அனைவரும் விழிப்புணர்வோட இருந்து வாழ வேண்டும். திராவிட மாடல் அரசும், அதாவது நமது திமுகவும் தாவிகவும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரியான கருத்துக்களை முன்வைத்து உள்ளார்கள். தொகுதி மறுவரைவு ஏன், எதற்கு, இப்போதைக்கு என 2 கட்சி தலைவர்களும் 2 கட்சிகளும் சொல்கிறது. முடிந்த அளவு நாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த நாட்டில் வளர்ச்சாக்க நாம் பாடுபடுவோம். It is not a kingdom. Remember that. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever in your life rule over these other people. Please listen to what I'm saying.